சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கி நெட்ஃபிளிக்ஸில் வெளியான தொடர் ஹீரா மண்டி த டைமண்ட் பஜார். இது லாகூரின் வரலாற்று சிவப்பு விளக்கு பகுதியை காட்சிப்படுத்தியுள்ளது. ஹீரா மண்டியின் ஆரம்பம் முகலாய சகாப்தத்திற்கு முந்தையது. மகாராஜா ரஞ்சித் சிங்கின் ஆட்சியின் போது பிரதம மந்திரியாக இருந்த ஹீரா சிங்கில் இருந்து இந்த பெயர் வந்தது. ஆரம்பத்தில் ஒரு தானிய சந்தையாக நிறுவப்பட்டது. அதன் பின்பு கலாச்சார மையமாக உருவானது. பாரம்பரிய இசை மற்றும் நடனத்தில் தங்கள் தேர்ச்சியை வெளிப்படுத்திய பல்வேறு பகுதியில் இருந்து வந்த பெண்களை கவர்ந்தது என்றும் இது சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் அந்த காலத்தில் செல்வந்தர்கள் மற்றும் பிரபுக்களின் ஆதரவின் கீழ் செழித்து வளர்ந்த வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாக இருந்தது. சிலர் முகலாயர்களின் ஆட்சியின் போது இந்த பகுதியில் வைரம் அதாவது ஹீரா வர்த்தகம் இருந்த காரணத்தினால் இந்த பெயர் வந்தது எனவும் சொல்கிறார்கள். முகலாயர் காலத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தானில் இருந்து பெண்கள் ஹீரா மண்டிக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் கிளாசிக்கல் கதக், முஜ்ரா, தும்ரி, கஜல் மற்றும் தாத்ரா உள்ளிட்ட பல கலைகளில் பயிற்சி பெற்றனர். இவர்களில் முழு தேர்ச்சி பெற்றவர்கள் தவைஃப்கள் என அழைக்கப்பட்டனர். தவைஃப்கள் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருந்தனர். அவர்களின் வாழ்க்கை மற்றும் தேர்வுகள் மீது ஏஜென்சி வைத்திருந்தனர். முகலாயர் காலத்தில் லாகூர் நகரின் அடையாளமாக இந்நகர் கருதப்பட்டது. காலப்போக்கில் பகலில் ஹீரா மண்டி மற்ற பஜாரை போல நல்ல உணவு, இசைக்கருவி மற்றும் நடனத்திற்கான கடைகளுக்கு பெயர் போனது. இரவில் கடைகளுக்கு மேலே உள்ள விபச்சார விடுதிகள் திறக்கப்பட்டன. சில சமயங்களில் ஹீரா மண்டி என்ற வார்த்தையே அவமானமாக கருதப்பட்டது. 1849 பஞ்சாபின் பிரிட்டிஷ் காலனித்துவத்திற்கு பிறகு ஹீரா மண்டியில் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளின் கலாச்சார அம்சங்கள் முடிவுக்கு வந்தன. அவர்கள் முழு நேர பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டனர். பிரிட்டிஷ் வீரர்களின் பொழுதுபோக்கிற்காகவும் மகிழ்விற்காகவும் பல விபச்சார விடுதிகள் பின்னாளில் உருவாக்கப்பட்டன.